ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாய்ட்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நாளைக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாய்ட்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் கால்குள்ளே போயிட்டு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் என்னென்னலாம் ரிவைஸ் பண்ணணுமோ அது ஒரு பேப்பரில் இல்லைன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த கொஸ்டின்லாம் பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப வந்து இது பார்க்கல அது பார்க்கலன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் நீங்கள் பார்க்க நினச்சதெல்லாம் மறந்துடும். அதனால் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் எதை பார்க்கணுமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எல்லாருமே கொண்டு போயிருங்க. எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட்டு, ஸோ உங்களோட ஸ்டேஷனரிஸ் எல்லாமே கொண்டு போயிருங்க. ஈஸியாக தான் வரும். போர்டில் அட்டன் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வந்து நீங்கள் நினச்ச கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ தியரட்டிக்கலாக எழுத போகிறீங்க அந்த பேப்பர் அப்படின்னா, தியரட்டிக்கல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அது எங்கே ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஏதாச்சும் அதில் டயக்ராம் வந்துச்சுன்னா டயக்ராம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டயக்ராம் எழுதுறீங்கன்னா அந்த டயக்ராம் கீழே அது என்ன அந்த டயக்ராமோ அதோட நேம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பிளாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறது அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பேராகிராஃபாக இருக்குன்னு அப்படின்னா முடிஞ்சளவு அதை வந்து பாயிண்ட்ஸ் போட்டு பேஜஸ் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ கான்செப்டை கரெக்டாக எழுதுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதாச்சும் எழுதி பேஜை வந்து ஃபில் பண்ணாதீங்க. கான்செப்ட் கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ண பாருங்கள். சப்போஸ் நீங்கள் எழுதுகிற வந்து தியரிட்டிக்கல் ப்ளஸ் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா அப்போ மட்டும் ப்ராப்ளமேட்டிக்கை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தியரிட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா தியரிட்டிக்கல் கொஸ்டினே ஃபஸ்ட் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து ப்ராப்ளமேட்டிக் அட்டன் பண்ணுங்கள். ப்ராப்ளமேட்டிக்னா பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளமேட்டிக் கரெக்ட்னா மட்டும் அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் எழுதுறப்பே வந்து அதில் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பிளாக் கலர் இல்லாட்டி அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். எப்பயுமே எந்த ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் எழுதுறீங்க அப்படின்னா அது லாஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆன்சரோ அதை பாக்ஸ் போட்டு இதான் ஆன்சர் அப்படின்னு காட்டுங்க. ஸோ அதே மாதிரி கடைசியாக ஈக்குவேஷன் வச்சு எழுதுகிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் வந்து யூனிட் வர மாதிரி இருக்கும். அந்த மீட்டர் கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக போடுங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் தான் ஃபுல்லாமே அப்படின்னா முடிஞ்சளவு வந்து ஸ்டெப் மார்க்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ஆர்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர பாருங்கள். முடிஞ்சளவு எல்லாமே வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டு கடைசி தப்பாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே தப்பாக கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு 15 மார்க் ஒன்று தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு 13 மார்க் தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி கூட எழுதுங்க. இல்லை ஒரு 13 மார்க் எழுதிட்டு உங்களுக்கு 15 மார்க் ஞாபகம் வருதுன்னா ஒரு 13 மார்க் எழுதிட்டு கூட ஸோ அதோட கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட 15 மார்க் எழுதி 13 மார்க் எழுதலாம். ஸோ ஆர்டர் மாறதுனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் நம்பர் கரெக்டாக போட்டு அனெக்சரில் கரெக்டாக டிக் பண்ணியிருந்தீங்கனாலே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு மார்க் வரும். ஸோ அதனால் எந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமோ அதை கரெக்டாக எழுதுங்க. ஸோ ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் சரி, சர்க்யூட்ஸாக இருந்தாலும் சரி, சர்க்யூட்ஸை நல்லா தெளிவாக போடுங்க. அந்த சர்க்யூட்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை நீட்டாக வந்து பென்சில் டேலாட்டி வந்து பிளாக் வச்சு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. அதனால் ஈஸியாக தான் வரும். நீங்கள் வந்து எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முடிஞ்சாலும் வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். சப்போஸ் ஒரு சில டைம் கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டுட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத மாதிரி எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனெக்சரில் மறக்காமல் டிக் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.